டேய் தாஸ், நான் இப்பதான் ஒண்ணு நோட் பண்றேன். ரமதானுக்கு நீ என்ன பண்ண? ரிலேட்டிவ்ஸ் வீட்ல போய் கறி சோறு தின்ன. நான் பொங்கலுக்கு என்ன பண்ணேன்? திருப்பியும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் பொங்கல் வடிச்சு தின்னேன். ஈஸ்டருக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ப்ரௌனி கொடுப்பாங்க. இது எல்லாமே வீட்ல கேதர் ஆகுறது பத்தியும், ஒன்னா ஃப்ளோர்ல தூங்குறது, கிச்சன்ல அம்மா சாமின்ற சண்டை போட்டு சமைக்கிறதுலயே இருக்குல்ல. இல்ல ஃபெஸ்டிவிட்டிஸ்னாலே பீப்புள் அண்ட் கேதரிங் தானே. ஆனா இப்பெல்லாம் நோட்டீஸ் பண்றியா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு கூட எல்லாரும் மோஸ்ட்லி வந்து ஒரு பார்ட்டி ஹால் புக் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்டு வீட்ல கொஞ்சம் சோஷியலைஸ் பண்றது குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு தடவை தான் போவோம். அதுக்கு மேல யூ கேனாட் கீப் கோயிங். ஏன்னா இட் டசன்ட் ஃபீல் லைக் தட் எனிமோர் தோணுது எனக்கு. மேபி தட் இஸ் பிகாஸ் நம்ம ஸ்பேசஸ் அப்படி ஆயிடுச்சோ நம்ம வீட்ல. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, பாட்காஸ்ட் குள்ள போய் யோசிப்போமா? வாங்க போலாம். Welcome to the Arkita Show by Kura Studio, and this is episode 11. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். And இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? கேதரிங் ஸ்பேசஸ் பத்தி பேச போறோம். ஆர்கி, கேதரிங் ஸ்பேசஸ்னா என்ன? கேதரிங்ஸ்ல எல்லாரும் ஒண்ணு கூட ஒரு இடம். as simple as that. ஆனா இப்போ அது நம்ம வீட்ல இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வீட்ல நடக்கிறது இல்ல. இல்ல, இப்போ லிவிங் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எல்லாம் வந்து அது ஹாலா இருந்துச்சு. அந்த ஹால்ல எல்லாரும் சேர்ந்து, எங்க பாட்டி வீடெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், பெருசா பர்னிச்சர்லாம் இல்ல. அவங்க அங்கங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் ஒரு செமி சர்க்கிள்ல உட்கார்ந்து பேசுவாங்க. ராத்திரி ஆனா எல்லாரும் அங்கேயே விரிச்சு தூங்குவாங்க. இந்த கசின்ஸ் எல்லாம் வந்து, எங்க அம்மாவோட கசின்ஸ் எல்லாம் எல்லாரும் ஈச் அதர் வம்பு இழுத்துக்கிட்டு ராத்திரி கதை பேசிட்டு. நான் தான் சித்தி பக்கத்துல படுத்துப்பேன், நான் தான் இவங்க பக்கத்துல படுப்பேன், நானும் என்னோட இந்த கசனும் தான் ஒன்னா படுக்கணும்னு சண்டை நடக்கும்போது ரொம்ப கசகசன்னு இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த எல்லாரும் ஒன்னா இருக்க ஃபீல்ஸ் வெரி குட்ல. இல்ல, செம்மையான ஃபீலிங் அதெல்லாம். ஆனா இப்போ பாரு, லிவிங் ரூம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி ஒரு 6 சீட்டர், ஒரு 3+2 சீட்டர் சோஃபாவை போட்டு டிவி சென்ட்ரிக்கா வச்சு, இட்ஸ் லைக் அந்த லிவிங் ரூமே வந்து ஒரு 6 பேருக்கோ 8 பேருக்கு தான் அப்படின்னே நம்ம வந்து இன்டைரக்டா சொல்றோம்டா. சோ வி டோன்ட் ஈவன் இன்வைட் a lot of people to our house. ஆமா, இப்பெல்லாம் எப்படி சொல்றது, பிரின்சஸ் பார்த்துட்டு ரூம் அப்படியே அப்படியே ஏஸ்தட்டிக்கா டெக்கரேஷனா செம்மையா பண்ணி வச்சிருக்கோம். பட் இதெல்லாம் யாருக்காகனே தெரியல. ஏன்னா அதை நம்ம யாருமே யூஸ் பண்றதே கிடையாது இப்பெல்லாம். ஆமா, அத யாராச்சும் குட்டி பசங்க வீட்டுக்கு வந்து தொட்டா கிட்டா, ஏய் அங்க குதிக்காத, ஏய் இதுல தொடாத, ஏய் அங்க போகாத, ஏய் இங்க வா அப்படின்னே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆமா, ரொம்ப நம்ம வீடு கான்சியஸா ரொம்ப ஆகிட்டோமான்னு தெரியல. ஏன்னா நம்ம கான்வர்சேஷன்ஸ் வீட்டுல இருக்கிறத அப்ப குறைஞ்சு, கெஸ்ட் வரவங்களுமே சரி வந்த இடத்த எதுவும் கலைக்காம போயிடணும் அப்படிதான் இருக்கும். ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு பிலாங்கிங் எங்கேயோ மிஸ் ஆகுது இல்ல. அத தேடி நம்ம எல்லாரும் இப்போ வந்து வெளியில வந்து வாங்க ஹேங் அவுட் பண்ணலாம், வாங்க மீட் அப் பண்ணலாம், வாங்க டீ கடை போலாம், ஒரு சோஷியலைஸ் பண்ணணும்னா கூட வீட்டை விட்டு வெல்கிற நிலைமைக்கு இருக்கோம். when ஆக்சுவலி வீட்டையே அவ்வளவு அழகான சோஷியலைசிங் கேதரிங் ஸ்பேஸா நம்ம மாத்தலாம். சோ ட்ரூ. ஐ திங்க் இது எல்லாமே கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் இருந்தது கிடையாது. அங்க போய் கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து ஸ்லாப் மேல ஏறி உட்காந்துட்டு பேசிக்கிட்டே நம்ம ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். அவங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அடிஷ்னலா அவங்க வெட்டுற வந்து கேரட்ஸ் வாய்க்குள்ள போகும், கோகனட்ஸ் வாய்க்குள்ள போகும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் காசிப், அது ஒரு காசிப் ஹப்பா இருக்கும், செம்மையா இருக்கும்டா. சோ மச் மெமரிஸே இருக்கு. பட் இப்பெல்லாம் கிச்சனே ஒரு 1% ஸ்பேஸ் ஆகி மாறிடுச்சு. இல்ல, இஃப் somebody else wants to like even come, இல்ல பரவாயில்ல நீங்க போங்க, ஐ கேன் ஹேண்டில், ஆர் இன்ஃபார்மலா சொல்லணும்னா இல்ல நீ வராது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற அளவுக்கு அந்த கிச்சன் ஸ்பேஸ் நம்ம அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சப்பாத்தி அந்த மாதிரி சொல்லும்போது புகை நிறைய வருது. ஆனா அதெல்லாமே அந்த கிச்சனுக்குள்ள ரொம்ப அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகுது, இன்னொரு பர்சன் வெளியே புகைனால உள்ள வர முடியாம இருப்பாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஒன் சீரியஸ் டிசைன் இஷ்யூ வி ஷுட் லுக் இன்டு. ஏன்னா இப்ப நம்ம வென்டிலேஷன் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேவ் மோர் பீப்புள். இப்ப சப்பாத்தி சுடுறவங்க எப்படியோ உள்ள இருக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது எங்கேயோ டிசைன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் ஃபார் திஸ் தோணுது. இந்த மாதிரி செம்ம ஹாட்டான டேஸ்ல எல்லாம் ஐ ரிமெம்பர் முதல்ல எல்லாம் இந்த மொட்டை மாடி போய் 4 கட்டிலு இல்ல சும்மா பாய் விரிச்சு கூட படுத்துக்கிட்டு
பேய் கதை பேசிட்டு அப்படியே தூங்குவோம். அதுதான் டைனிங் டேபிளே தேவையில்ல, டைனிங் ஏரியாவே தேவையில்ல. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பாடுலாம் செஞ்சுட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு மொட்டை மாடியில உட்காந்துட்டு எவ்வளவு வேணா நல்ல சப்பளங்கால் போட்டுட்டு நல்ல அந்த சில் வெதர்ல சாப்பிடலாம். ஆனா இப்போ அதுவுமே இட்ஸ் நாட் தேர். ஆனஸ்ட்லி எங்கேயோ நம்ம இது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்றோமோன்னு தோணுது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஏதோ ஒன்னு ரெண்டு தான் மாறிடுச்சுன்னு பார்த்தா நம்ம டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அப்ப நமக்கே இவ்வளவு மாற்றம்னா ஜென் பீட்டா ஜென் ஆல்பாக்குல என்னடா இருக்கு? நம்ம அவங்களுக்கு சொல்லி தரோம்டா. நம்ம பாட்காஸ்ட போட்டு அவங்களுக்கு சொல்றோம் 90s கிட்ஸ் நம்ம எப்படி வாழ்ந்தோம், early 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி தட் வாஸ் ஒன் வசந்த காலம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றோம். எஸ், நம்மள ஹாஸ்டல்ஸே நம்மளோட எல்லாரும் சேர்ந்து வீடா மாத்துறோம். பட் இப்பெல்லாம் வீடு இஸ் ஜஸ்ட் லைக் அ ஹாஸ்டல். வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வேலைக்கு போவாங்க, அப்படி மட்டுமே இருக்கு. இல்ல, கார்ப்பரேட் ரொட்டீன் ஹஸ் மேட் அஸ் டூ லைக் ஒரு பேசிக் ஸ்டப்ஸ், குட்டி குட்டி சந்தோஷங்களை மிஸ் அவுட் பண்ற மாதிரி வைக்குதுடா. இப்போ ஒரு வீடு டிசைன் பண்றோம்னா அதுல வந்து பால்கனி ஸ்பேஸ், டெரஸ் ஸ்பேஸ் பதிலா பீப்புள்ஸ் ப்ரிஃபர் தட் டு பி ஜிம் ஸ்பேஸ் ஆர் ஸ்டோர் ரூம் ஸ்பேஸ். அண்ட் ஐ ரிமெம்பர்டா, முதல்ல எல்லாம் வந்து முற்றம் அப்படிங்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்து வீட்டுல இருக்கும். ஸோ நீ காலையில ஏஞ்சாலே யூ வில் லைக் எவ்ரிபடி வில் லேண்ட் அப் இன் தட் முற்றம் அண்ட் யூ லைக் சி ஈச் அதர், கிரீட் ஈச் அதர், காலையில அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் அண்ட் தென் யூ வில் ஆல் கோ லைக் அந்த டைம் ஃபார் வாஷ்ரூம். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்க பல்லு விளக்குவாங்க, வெளியில ஒருத்தங்க துணி துவைப்பாங்க, ஒருத்தங்க வாஷ்ரூம்க்கு வந்து ஐ மீன் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது கூட அவ்வளோ ஹாப்பனிங்கான ஸ்பேஸா, இன்டராக்டிவான ஸ்பேஸா ஆக்சுவலி இருக்கும்டா. இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து அப்படியே மொத்தமா வந்து அட்டாச் பாத்ரூம்ல குளிச்சுட்டு அப்படியே பெட்ரூம்ல கிளம்பி அப்படியே வெளில போயிடுறோம். யூ டோன்ட் ஈவன் மீட் பீப்புள். வேற ரூம்ல இருக்கிறவங்கள 3 பேர் இருக்காங்கன்னா இட் should be a 3 BHK. அந்த அளவுக்கு பிரைவசி மேட்டர் ஆயிடுச்சு. Before we had common toilet. அப்போ நிறைய கெஸ்ட் வீட்டுல தங்குறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. பட் இப்போ இத்தனை பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும் போது கேதரிங் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் தானே ஆகியிருக்கணும், ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்கு? We should look into this. இத பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எஸ், நாட் ஜஸ்ட் ஒரு இன்டீரியர் டிசைன், ஸ்பேஸ் பிளானிங்கே ஒரு இன்டராக்ஷனை ரெடியூஸ் பண்ற பிளானா இருக்குதுன்னு தோணுது. அண்ட் காம்பாக்ட் வந்து வேற, ஓப்பன் பிளான்ன்றது வேற. ஸோ ஐ திங்க் தேர் சோ மெனி திங்ஸ் தட் அ டிசைன் கேன் சேஞ்ச். ஐ அக்ரி. லைக் எல்லாரும் ஆப்வியஸ்லி சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து மூவ் இன் ஆகுறாங்க. குட்டி ஸ்பேஸ் தான் விற்கிற விலைவாசிக்கு எல்லாரும் வந்து 2 ஏக்கர்லாம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாதுதான், ஒத்துக்கிறேன். பட் குட்டி ஸ்பேஸ்ல கூட வந்து நிறைய சோஷியலைசிங் ஸ்பேசஸ் அண்ட் அதோட ஃபர்னிச்சர் லே அவுட் மாத்தலாம். திஸ் அ லாட் யூ கேன் டூ வித் யுவர் இன்டீரியர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பிளானிங். உங்க கேதரிங் ஸ்பேஸ் சோஷியலைஸ் பண்றதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வீட்டுக்குள்ளேயே. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹியூமன் வெல்பீயிங். நீங்க செவுத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது, யூ நீட் பீப்புள் அரவுண்ட் யூ. அண்ட் அதுக்கான ஒரு இன்வைட்டிங் அட்மாஸ்பியரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நவ் a lot of people ரொம்ப லோன்லியா ஆக்சுவலி ஃபீல் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் people, some people do express and a lot don't express, but somewhere everybody is going through that. பிரைவசி லோன்லினஸா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் டிசைன் நினைக்கும் போது இட்ஸ் a big oh my god. அண்ட் இந்த oh my god எப்படி சரி பண்ணணும்னு நாங்க சொல்றோம் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். ஓகே ஆர்கி, ரமதானுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஹை, நல்லா இருக்கே பிளான். எனக்கு ஓகேப்பா, பிரியாணி போடுறேன்னா நான் உடனே வந்துருவேன். ஓகே, அன்னைக்கு நாம வந்து எல்லாரும் கேதர் ஆகுறோம். நைட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே உருண்டுகிட்டே வந்து பழைய கதையெல்லாம் பேசுறோம். வீட்லயே எல்லாரும் சேர்ந்து டீ போடுறோம், குடிக்கிறோம், மறுபடியும் டீ போட்டு குடிச்சிட்டு யூனோ கார்ட்ஸ் ராத்திரி வந்து ஒரு படத்தை போட்டு விடிய விடிய நம்ம பார்ட்டி பண்றோம் வீட்லயே. பிகாஸ் வீட் இஸ் நாட் ஃபார் ஷோயிங் ஆஃப், இட்ஸ் ஃபார் போஸ்டிங் பீப்புள் அண்ட் கிரியேட்டிங் மெமரிஸ். எஸ், நம்ம வந்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம வீட்டோட வந்து கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ் ஒரு பேசிக் கேதரிங்கே வந்து போச்சுப்பா. அதெல்லாம் நம்ம ரீகெயின் பண்றோம். ஸோ எப்படி ரீகெயின் பண்றதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். Until then, this is Arki and Das signing off from your Arkidas show. Bye bye. நன்றி, வணக்கம். வணக்கம். நல்லா இருந்துச்சுடா. இப்ப நீ என்னாச்சு?